தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். கரூர் கூட்ட பரப்புரை நெரிசல் வழக்கில் தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இந்த கேள்வியை முன்வைத்தவர் கூட்டணிக்காகவே விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருப்பதாகவும் அவர் வெளிப்படையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம். என்னை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர்ல என் பேர் ஏன் இல்லை? புஷியானந்து தான் வேன்ல ஏறி சொல்றாரு பேருந்துல. இப்ப அவர் அந்த இடத்துல இருக்காரு. அவர் இவரு யாரு? ஆதவ் அர்ஜுனா இருக்காரு. அந்த ஆதவ் அர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே. குற்றம் யாரால நிகழுது? நான் கேட்கறது, இப்ப நான் சிபிஐ ஆபீசர், நான் கேட்கிற குற்றம் யாரால நிகழுது? யாரால நிகழுது? யாரு? இது தப்ப. யாரால நிகழுது? யார் வருகையால நிகழுது? அது பேசக்கூடாது. வந்தது பாதுகாப்பு போடலைன்னா வண்டியில ஏறினவன என்ன சொல்றிய? என்னை பத்திரமா பாதுகாத்து இங்க கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு? குற்றம் ஒரு குற்றம் தம்பி, ஒரு குற்றம் நிகழுது. அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யார்? நான் வரலைன்னா கூட்டம் இல்ல, என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம். அப்ப யார் காரணம்? அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்ப விசாரணை எப்படி இருக்குன்னு பாத்துக்க. நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம். என்னை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர்ல என் பேர் ஏன் இல்லை? புஷியானந்து தான் வேன்ல ஏறி சொல்றாரு பேருந்துல. இப்ப அவர் அந்த இடத்துல இருக்காரு. அவர் இவரு யாரு? ஆதவ் அர்ஜுனா இருக்காரு. அந்த ஆதவ் அர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே. கரூர் பரப்புரை விவகாரம் தொடர்பாக எஃப்ஐஆரில் விஜயின் பெயர் ஏன் சேர்க்கப்படவில்லை என்று சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.